செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். 5 கிலோ இலவச ரேஷன் பாஜகவோட அறிவிப்பு, 10 கிலோ கொடுக்க போறோம் அப்படிங்கிறது காங்கிரஸோட வாக்குறுதி. ஏழைகளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கு? இது ஒரு வகையில் நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது முன்னாடி ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு சூழல் அப்படி என்னென்னா, முதன்முறையாக பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு எக்கனாமிக் இஷ்யூஸ் வந்து ஒரு எலக்டோரல் இஷ்யூவாக இந்தியாவில் மாறி இருக்கு. வேலையின்மை, உணவு பாதுகாப்பு, ஏழ்மை ஒழிப்பு, இதெல்லாம் வந்து ஒரு எலக்டோரல் இஷ்யூவாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறகு வந்திருக்கு. அது அந்த வகையில் இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு சூழல் தான், ஒரு விவாதமாக. ஏன்னா நம்ம இது வரைக்கும் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பொலிட்டிக்கல் சிட்டிசன்ஷிப், அதை வச்சு தான் எலெக்ஷனை பற்றி பேசுறது, யார் ஜெயிப்பாங்க, அதை பற்றியான கோரிக்கைகள், மேனிஃபெஸ்டோஸ் அப்படின்றத விட்டுட்டு ஒரு எக்கனாமிக் சிட்டிசன்ஷிப் அதை நோக்கி இது இப்போ இந்த விவாதம் நடக்கிறது ஒரு வகையில் வரவேற்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன, இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன, உணவு பாதுகாப்பு சம்பந்தமாக அல்லது ஏழ்மை அப்படி சம்பந்தமாக இன்னைக்கு நீங்கள் இந்த டைமில் ஒரு ரியல் டைமில் உலக அளவில் இருக்க வறுமையில் இருக்க மக்களுடைய எண்ணிக்கையில் பார்க்கும்போது இந்தியா எங்கே இருக்குன்னா, இந்தியாவில் தான் அதிக மக்கள் வறுமையில் இருக்க சூழல் இருக்குது. இதுதான் யதார்த்தம், இட்ஸ் ஃபேக்சுவல். அப்படின்னு சொல்கிறப்போ நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இதை விட்டுட முடியாது. ஏழ்மை ஒழிப்பு, உணவு பாதுகாப்புன்றத விட்டுற முடியாது. அப்போ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இதை ஏழ்மை ஒழிக்கணும், அதே நேரத்தில் மக்களை பாதுகாக்கணும், உணவு பாதுகாக்கணும் அப்படின்னு தான் பேசுவாங்க. அதில் விஷயம் என்னென்னா, அவங்களுடைய அப்ரோச் என்னவா இருக்குது. ஒரு பொருளாதார கொள்கையில் இந்த உணவு பாதுகாப்புன்றது எப்படி அதை பார்க்குறாங்கன்றது தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மத்தியில் ஒரு வித்தியாசம். நாட்டை நீண்ட ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சி இதுக்கு காரணங்கிற பாஜகவுடைய குற்றச்சாட்டும், கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களுக்கும் அதிகமானவர்களை நாங்கள் வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வந்து மீட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் தான். இல்லை, கட்டாயமாக கவனிக்க வேண்டிய அவசியங்கள். அந்த 25 கோடி மக்கள் வறுமையிலேருந்து மீட்டெடுக்கணுன்றதுல வந்து ஒரு விவாத பொருளாது, அது வந்து செட்டில் டிபேட் கிடையாது. நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடி ஆர்பிஐ கவர்னர் ரங்கராஜன் வந்து பேராசிரியர் ரங்கராஜன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காரு. இந்த சென்ஸ் டெஃபினட்டாக பாவர்ட்டி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர்கள் சொல்கிற அளவுக்கு அந்த 25 கோடின்றது அந்த நம்பர் வந்து எல்லாரும் பொருளாதார அறிஞர்கள் மத்தியில் ஒரு கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நம்பர் போகிறதுக்கு முன்னாடி இந்த உணவு பாதுகாப்பு, உணவு சம்பந்தமான விஷயங்களை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, இதை வந்து 2 வகையாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் ஒரு 70 years உடைய டிபேட் இந்தியாவில் எடுத்தோம்னா, குறிப்பாக ஆப்வியஸ்லி காங்கிரஸ் வந்து 75 பேசியிருக்காங்க. கரிபாட்டாவும் சொல்லி இந்திரா காந்தி டைமில் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் UPA 1, UPA 2ல் ரைட் பேஸ்ட் ரெஜிம் சொன்னாங்க இல்லையா, இப்போ சொன்னாங்க இல்லையா, உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்து 2013. அதுக்கு முன்னாடி ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஹெல்த் அப்படின்னு ஒரு அப்ரோச் இருந்தது. இன்னொரு அப்ரோச் இப்போ பார்க்குறது நம்ம இந்த பிஜேபி அதனுடைய சார்ந்த சித்தாந்த அடிப்படையில் இருக்க அப்ரோச் எப்படியே இருக்குன்னா, ஒரு வகையான எக்கனாமி சொல்கிறது, பொலிட்டிக்கல் எக்கனாமி சொல்கிறதுனா பேட்டர்னலைஸ்டு அப்ரோச், ஒரு பேட்டர்னலைஸ்டு வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, அதாவது ஒரு தனி மனித சார்ந்து ஒரு கரிசனம் அப்படின்ற அடிப்படையில் ஏழ்மையில் இருக்காங்க மக்கள், அவர்களை மீட்டெடுக்கணுன்ற ஒரு இது. ஆனால் உலக அளவில் எந்த வகையான அப்ரோச் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு ஒரு வறுமை ஒழிப்புன்றதுல நம்ம பார்க்குறோம். இந்தியா மட்டும் கிடையாது, உலக லத்தீன் அமெரிக்காவில் இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது. அவங்களாம் எப்படி இதை அணுகுனாங்க? லத்தீன் அமெரிக்கா குறிப்பாக ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த நாடுகள், நம்மள மாதிரியே இருந்தாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வளர்ந்துருக்காங்க, வறுமையிலேருந்து மீட்டு எடுத்திருக்காங்க மக்களை. எப்படி என்ன மாதிரி பாலிசிஸ் அங்கே ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெல்ஃபேர் இன்டர்வென்ஷன் இந்த உணவு சம்மந்தமாக இருந்தால் கூட ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செட்டப்பாக இருக்கணும், ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கணும். அது ஒரு தனி மனித சார்ந்து இருக்கக்கூடாது. அரசியல் கட்சிகள் வருவாங்க, அரசியல் தலைவர்கள் வருவாங்க, ப்ராமிஸ் கொடுப்பாங்க, எலெக்ஷன் முடிஞ்சிடும் போயிடுவாங்க. அடுத்து மக்கள் அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டீடான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செட்டப், வேலைவாய்ப்பு சார்ந்தாலும் சரி, ஈவன் உணவு வெல்ஃபேர் ஆர்கிடெக்டே வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெல்ஃபேர் ஆர்கிடெக்ட் கொடுக்குறீங்க, எப்படி கொடுப்பீங்க? அதை அதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும் இல்லையா, ஒரு கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம் உருவாக்கணும், அதுக்கான FCI குடோன்ல இருந்து அந்த ஃபுட் கிரெயின் வாங்கணும், அதுக்கான சப்சிடரி சிஸ்டம், அதுக்கான இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறதா, அல்லது லோக்கல் கவர்மெண்ட் பண்ணுறதா, அதுக்கான ஆர்கிடெக்ட், அதுக்கான இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பார்ட்டி, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் பேசினது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகையாக அதை நம்ம பிரிக்க முடியும். ஒரு வகையான உரிமை சார்ந்த விஷயமா பார்க்கறது, அதாவது உணவு, கல்வி, மருத்துவம்ன்றது ஒரு உணவு குடிமக்களோட உரிமை, ஒரு எக்கனாமிக் சிட்டிசன்ஷிப்பாக பார்க்கறது. அப்படி பார்த்தோம்னா அது வந்து ஒரு வகையான ஈவன் பாப்புலிஸ்ட், எலக்ட்ரல் பாப்புலிஸ்ட் பார்த்தா கூட ஒரு அசர்டிவ் பாப்புலிசம் சொல்லலாம். அது வந்து தமிழ்நாட்டில் உடைய ஹிஸ்டரியில் பார்த்தோம்னா அது மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கு. இங்கே வந்து ஒரு உரிமை சார்ந்த விஷயமா பார்க்கறது. PDS வந்து
இது வந்து ஒரு யாசகமோ அல்லது ஒரு கரிசனமோ கிடையாது. அது ஒரு உரிமை, உணவுன்றது ஒரு உரிமை, அது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது. இங்க இருக்க எலக்டோரல் பார்ட்டிஸும் அது காம்படிஷன்ல இது ஒரு காம்படிட்டிவ் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அது வகையில் ஏதோ ஒரு வகையில் அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி தான் போயிருக்காங்க. அதுக்கான ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு கோஆபரேட்டிவ்ஸ், டிஎன், அது தமிழ்நாடு வாணிப கழகம்னு சொல்லுவாங்க. அதே அந்த ஃபார்முலா தான் ஏதோ ஒரு வகையில் இட் வாஸ் இன்ஃபார்ம் டு அந்த ரைட் டு ஃபுட்டுன்னு வந்து சொன்னாங்க இல்லையா, உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 வந்த அந்த ஆக்டுக்கான பின்னணி ஏதோ ஒரு வகையில் ஒரு நேஷனல் லெவலில் ஒரு ஆர்கிடெக்ட் உருவாக்குது, ஒரு வெல்ஃபேர் ஆர்கிடெக்ட் உருவாக்குது. உணவு இதை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கறது மக்கள். ஏன்னா உணவு நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறது ஒன்று, ஒரு அப்ரோச் பண்ணுறது ஒன்று, அதை கொண்டு போய் சேர்க்கறது டெலிவரபிள் லாஸ்ட் மைலில் கடைசி மனிதனுக்கு வரைக்கும், கடைசி குடும்பத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல தான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய அப்ரோச்சில் இருக்குது. அதில் பார்க்கும்போது கிளியராக நமக்கு தெரியுது ஒரு 2 வகையான அப்ரோச் இதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது வந்து கிளியராக இது வந்து இது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள், ஒரு பெரிய படிப்பினை. அப்படின்னா இந்த கோவிட் தொற்று வந்தப்போ எந்தெந்த மாநிலங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இதை மக்கள்கிட்ட உணவு கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு சிக்கலான சூழல்ல அந்த செயின் வந்து எங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு வெல்ஃபேர் ஆர்கிடெக்ட் இருந்ததோ, ஒரு கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள் ஒரு அந்த இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் எங்க இருந்ததோ அவங்கெல்லாம் அதனால கொண்டு போக முடிஞ்சது. ஈவன் அதர்வைஸ் அந்த இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் வில் இருந்தா கூட ஒரு லீடர் வந்து கேரண்டி கொடுக்குறாரு, ஐ எம் கிவிங் எ கேரண்டி, நான் எல்லாருக்கும் நான் உணவு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு ஆர்கிட் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நீங்க எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து தமிழ்நாட்டில் உருவானது ஒரு குமுலேட்டிவ், கொஞ்சம் கொஞ்சமா ஆடி வந்து குறிப்பா தென் மாநிலங்கள்ல அது இருந்தது. ஆமா, இன்னும் மற்ற ஸ்டேட்லயும் ஒவ்வொரு இப்ப நீங்க இமாச்சல்ல வந்து ஒரு அதே மாதிரி ஒரு இன்டர்வென்ஷன் நீங்க பார்க்க முடியும். அதாவது தெற்கு வடக்கு அப்படின்னு பிரிக்காம நீங்க இமாச்சல்ல கூட இந்த மாதிரி ஒரு இன்டர்வென்ஷன் பார்க்க முடியும். ஸோ விஷயம் என்னன்னா அந்த ஒரு விஷயத்தை ஒரு வெல்ஃபேர் ஆர்கிடெக்ட உணவு பாதுகாப்புன்னு சொல்றதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? சரி, அசர்ட்டிவா பார்க்கறோமா, பேட்டர்னலிஸ்டிக்கா பார்க்கறோமா அப்படின்னு. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.